நாம் இங்கு பார்ப்பது மார்த்தாண்டன் துறை துணை ஆலயமான புனித சூசையப்பர் ஆலயம்தான். மார்த்தாண்டன் துறை மக்களின் நிதி பங்களிப்பும் மற்றும் உடல் உழைப்பால் இந்த கோவில் கட்டி எழுப்பப்பட்டது. இதற்கு காரணமாக இருந்தவர் அன்றைய பங்கு தந்தை ஜான் டி போஸ்கோ அவர்கள் ஆவார். கிறிஸ்தவ மக்களை ஒரே இடத்தில் அமரவும் ஆன்மீக சிந்தனை வளரவும் இந்த ஆலயம் உதவும் என்ற நோக்கத்துடன் திட்டமிட்டு செயல்படுத்தி மின் இணைப்பும் பெற்றுக் கொடுத்தார். புனித சூசேப்பர் ஆலயம் கலைநயத்துடனும் வானுயர கோபுர உச்சி போலவும் இத்தாலி நாட்டின் பல வகை கோவில் நயங்களை ஒருங்கிணைத்து இந்த கோவிலை அழகிய முறையில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. நிகழ்ந்து முடிந்த சுனாமி பேரழிவாலும் ஓகி புயலாலும் கடலே வாழ்வாதாரம் என்று வாழ்ந்து வந்த மீனவ மக்களின் சிறு குடிசைகளும் மீன்பிடி உபகரணங்களும் இந்த இயற்கை சீற்றத்தால் இழந்து தவித்த வேளையிலும் மேலும் இவ்வூரின் மக்கள் தொகை எதிர்பாராத வகையில் அதிகரித்ததால் அரசின் இலவச குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கிடைத்த 133 வீடுகளோடு சேர்த்து 150க்கு மேற்பட்ட குடும்பங்கள் கலிங்கராஜபுரம் தரிசு நிலத்தில் குடியமர்த்தப்பட்டனர். இவர்களின் நீண்டகால கோரிக்கைக்கு இணங்க அருள் தந்தை ஜான் டி போஸ்கோ அவர்களின் தீவிர முயற்சியும் இத்தாலியில் உள்ள நல் உள்ளங்களின் உதவியும் சுமார் 9 மாத இடைவெளியில் ஒரு துணை ஆலயம் கட்டி முடித்தார்கள். அதுதான் மார்த்தாண்டன் துறை சூசைப்புரம் புனித சூசையப்பர் ஆலயம். அன்றைய ஆயர் சூசைபாக்கியம் அவர்களால் 10/3/1997 அன்று திறந்து வைத்து புனிதப்படுத்தினார். இவ்வாலயம் குடிகொள்ளும் இடம் இம்மண்ணின் மைந்தரான ஆயரின் நினைவாகவும் புனித சூசைப்பரை பாதுகாவலராக கொண்டவையாலும் இவ்விடத்திற்கு சூசைப்பரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த ஆலயத்தின் உள்புறமானது இத்தாலி கோவிலின் கட்டமைப்பில் நிறுவப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் பீடத்தின் அமைப்பு கத்தோலிக்க திருசபை முறைப்படி இயேசுவின் திரு சிலுவை மரணம் மேலேயும் அதன் கீழ் நற்கருணை பெட்டியும் அமைந்துள்ளது. அதேபோல் சுவரின் சிலுவை பாதையின் 14 நிலைகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் உச்சியில் புனித சூசையப்பர் தேடி வந்து தங்கியது போல் காட்சியளிக்கிறார். தொடர்ச்சியாக ஊர் மக்களுக்கு ஆற்றிய புதுமைகள் ஏராளம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் பங்கு பெறும் மக்கள் அனைவரும் புனித சூசையப்பரின் பரிந்துரை உதவியால் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு சாட்சிகளாக உள்ளனர். மே 1 திருவிழா கொண்டாடும் அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் போலவும் பிற மதத்தினர் அதிக அளவில் கலந்து கொண்டு நேர்ச்சையும் மற்றும் நன்றி அறிதல் காணிக்கைகள் செலுத்தி புனித சூசையப்பரின் அருளை பெற்று செல்வார்கள். ஆம், இன்று காலங்கூட சிரித்த நாள், அனைவரும் கைகளை தட்டி வரவேற்ற நாள். அதுதான் மார்த்தாண்டன் துறை சூசைப்புரம் புனித சூசையப்பர் திருவிழா நாள். இந்நாளில் சமபந்தி விருந்து மனித நேயத்தை தொட்டு உணர்த்தும் நாளாக அமையும். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த சமபந்தி விருந்து ஊர் பங்கு பேரவை உதவியுடன் திருவிழா சிறப்பு பேரவை உறுப்பினர்களால் சிறப்பாக நடைபெறும். இங்கு பதிந்தது மனிதர்களின் காலடி மட்டுமல்ல, மக்களின் மனதில் பதிந்தது மகிழ்ச்சி மற்றும் நேயம். சுற்றிலும் உள்ள அனைத்து ஊரிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அது யாரோ ஒருவருக்காக அல்ல, இந்த நாளுக்காக, இந்த சந்தோஷத்துக்காக. குழந்தைகளும் சிறுவர்களும் ஓடுகின்றன. அவர்களின் சிரிப்பு பார்ப்போர் மனதை குளிர செய்யும். இளம் நெஞ்சங்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியை பலவித செய்கைகளோடு வெளிக்காட்டுகிறார்கள். வயதானவர் அமர்ந்து காலத்தை நினைவு கூறுகின்றார்கள். இங்கு யாரும் தனிமையில் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடன் இருக்கிறார்கள். மகிழ்ச்சிகள் இங்கு பரிமாறப்படுகிறது. புன்னகைகள் கடமைக்காக அல்ல, இதயத்திலிருந்து இலவசமாக வழங்கப்படுகிறது. கண்களில் கனவுகள், உள்ளத்தில் ஆழமான ஆனந்தம். மக்களின் சிரிப்பு இந்த திருவிழாவின் சிறப்பு. திருவிழா கமிட்டியின் உழைப்பு இந்த நாளில் முற்றிலுமாக வெளிக்காட்டும் தருணம். இந்த ஊர் மக்கள் வேறு உறவுகள், வேறு சொந்த பந்தம். ஆனால் இன்று ஒரே உறவு, ஒரே சொந்த பந்தம். இன்னும் சொல்லப்போனால் ஒரே சிரிப்பு, ஒரே குழந்தை மனம். இந்த ஊர் மக்களின் ஒற்றுமை இந்நாளில் சிறப்பாக வெளிக்காட்டும். இந்த திருவிழா இது வெறும் ஒரு பண்டிகை அல்ல, இது தலைமுறைகளை இணைக்கும் பாலம். இந்த ஊர் மக்களின் சிரிப்பே இந்நாளில் உண்மையான திருவிழா.
பாடகர் குழுவின் பாடல்கள் இந்த திருவிழா திருப்பலியை பக்தியின் உச்சகட்டத்துக்கு எடுத்து செல்லும். புனித சூசேப்பர் என்றாலே தொழிலாளர்களின் பாதுகாவலர். அதற்கேற்றாற்போல் புனித சூசேப்பர் தச்சு வேலை செய்வது போலவும், சிறு வயது இயேசு புனித சூசேப்பருக்கு உதவி புரிவது போலவும், அன்னை மரியா வீட்டு வேலை செய்வது போலவும் திரு குடும்பத்தை சித்தரிக்கும் முறையில் அமைக்கப்பட்டுள்ள புனிதரின் திருத்துவம் என்று அழைக்கப்படும் கல்வெட்டிலான ஒரு கலை உருவம் ஸ்தாபிக்க வேண்டுமென்றும், திருவிழா 10 நாட்கள் ஆடம்பரமாக எடுக்க வேண்டுமென்றும் மற்றும் திருவிழா நாள் அன்று புனித சூசேப்பரின் திருஸ்வரூபம் ஊர் முழுக்க பவனி எடுக்க வேண்டும் என்றும் மார்த்தாண்டன்துறை ஊர் மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதனை செயலாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எழுத்து இயக்கம் ஜோன் ஸ்டெல்லஸ்.